நகை கடன் தள்ளுபடி இந்த வருடம் இந்த எலெக்ஷனில் யார் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி ஆகும், எத்தனை சவரன் நகை கடன் தள்ளுபடி ஆகும், நம்ம நகை தள்ளுபடி பண்ணி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நகை கடன் தள்ளுபடி எலெக்ஷன்னாலே அவங்க சொல்கிற ஒரே விஷயம் நகை கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. இதை பற்றின நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நகை கடன் தள்ளுபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயுமே உண்டு. யார் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்ற லிஸ்ட்டையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் யாரோட பேரெல்லாம் இடம்பெறும், யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டான ஒரு விஷயந்தான். அதாவது எதிர்கட்சியினராகட்டும் ஆளுங்கட்சியினராகட்டும் இரண்டு பேருமே நகைக்கடன் தள்ளுபடி பற்றி நிறைய அறிவிக்கைகள் விட்டுட்டே வர்றாங்க. ஸோ யார் வந்தாலுமே நமக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி ஆகும். யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் யார் யாரெல்லாம் உங்களோட நகையை வச்சுருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நகை கடன் தள்ளுபடி ஆகும். இதில் முக்கியமாக சில பேருக்கு ஆகாது, சில பேருக்கு ஆகும். அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்கில், தமிழக அரசு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் நீங்கள் உங்களோட நகையை வச்சுருந்தீங்க, உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கூட்டுறவு பேங்கில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய, அதாவது ஒன்று நகை கடன் தள்ளுபடி, இல்லை விவசாய கடன் தள்ளுபடி, இல்லை பயிர் கடன் தள்ளுபடி, இந்த மூணில் ஏதாவது ஒரு தள்ளுபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆகும். ஆல்ரெடி நீங்கள் பயிர்க்கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் நகையை நான் இதில் கூட்டுறவு வங்கியில் வைக்கல, நான் வெளியில் வச்சுருக்கிறேன், ஆனால் நான் பயிர்க்கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும். ஒரு சிலர் பயிர்க்கடன் இல்லாத விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க. விவசாய கடன் வாங்கினவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடியாகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 12,000 ஆகட்டும், 18,000 ஆகட்டும், 50,000 வரை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு லோன் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. போன தடவையும் போன எலெக்ஷன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழுக்களில் உள்ளவங்களுக்கு அப்படியே தள்ளுபடி பண்ணாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எடுத்தீங்களோ அந்த அத்தனை அமௌண்ட்டையுமே தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா குழுவில் நீங்கள் லோன் எடுத்தீங்க, அதாவது அரசாங்க குழு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் குழுவில் யாரெல்லாம் லோன் எடுத்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும். அதுக்கு அடுத்ததான் நகைக்கடன் தள்ளுபடி. இதுதான் பெரிய விஷயம். நகைக்கடன் யாருக்கெல்லாம் முக்கியமாக தள்ளுபடி ஆகும்னா, நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நகைக்கடன் தள்ளுபடி, இது வரைக்கும் நான் வாங்கலை, கடந்த 2021 நான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகலை, நான் அப்போ நகை வைக்கல, ஆனால் இந்த டைமு நான் கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். எத்தனை சவரன் ஆகும் அப்படின்னா 5 சவரன் வகை நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நகைக்கடன் தள்ளுபடி வாங்கிட்டீங்க, மீண்டும் கொண்டு போய் நான் நகையை வச்சு லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்க இந்த மகளிர் சுய உதவி குழுக்களில் லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று கிடைக்கலனாலும் இன்னொன்று நிச்சயமாக கிடைக்கும். அதேமாதிரி விவசாய கடன், பயிர் கடன், இந்த மாதிரி கடன்கள்லாம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும், விவசாய கடனும் தள்ளுபடி ஆகும். இந்த மாதிரியான சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவில் வச்சுருக்கணும். அதாவது அப்பப்போ பணம் போடுற மாதிரி எடுக்க மாதிரி உங்களோட கூட்டுறவு வங்கியில் உள்ள அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து வெறும் நகைக்கடன் வச்சுருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, மீது எல்லாத்துக்குமே வச்சுருக்கணும். உங்களோட மொபைல் நம்பரை வந்து உங்களோட கூட்டுறவு வங்கி கணக்கோட சேர்த்துருக்கணும். ஆதார் கார்டு நிச்சயமாக ஆதார் கார்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு நீங்கள் இணைச்சிங்க, கூட்டுறவு வங்கி பேங்க் அக்கௌண்ட்டோடு நீங்கள் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, இதுவரை பேன் கார்டு இல்லாதவங்க நிச்சயமாக பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் கூட்டுறவு வங்கியில் கொண்டு உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஸோ பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அவசியம். கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் உங்களோட கூட்டுறவு வங்கியோட இணைச்சிருங்க. மேலும் அடுத்தடுத்த தகவலை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.